இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஜாமெட்ரியில் குவாடிலேட்டர் அது நான்கரம். நான்கரம் என்பது என்னன்னா 4 பக்கம், அதாவது ஒரு 2D ஃபிகர், அதாவது பிளேன் ஃபிகர், ஒரு பேப்பர் மாதிரி 3D இல்லாமல், அதாவது திக்னஸ் இல்லாமல் இருக்கிற ஒரு 2D ஃபிகர். அதுக்கு வந்து 4 பக்கங்கள் இருக்கும். அதாவது இப்போ பாருங்க, இதுதான் குவாடிலேட்டர்னு வச்சுக்கோங்க. இது 4 சைடு இருக்கு, அதாவது ஏபி, பிசி, சிடி, டி. இது ஒரு சைடு, இது ஒரு சைடு, இது ஒரு சைடு, இது ஒரு சைடு, 4 சைடு இல்லை 4 எட்ஜஸ், அதாவது 4 கார்னர். அதாவது இதில் பாருங்க, 4 எட்ஜஸ்னா 4 கார்னர்னா என்னன்னா, இது ஒரு ஆங்கிள், ஆங்கிள் பி, ஆங்கிள் சி, ஆங்கிள் டி. 4 ஆங்கிள், 4 கார்னர் இருக்கிறது தான் நான்கரம். 4 உச்சிகள் இருக்குது, 4 உச்சிகள். ஓகேங்களா? 4 உச்சிகள், 4 எட்ஜுகள், அதாவது எட்ஜஸ், எட்ஜ். இதை தான் வந்து நம்ம குவாடிலேட்டர்னு சொல்லுவோம். குவாடிலேட்டர் வந்து அதோட நான்கரம் வந்து நிறைய வகையாக, அதோட இப்போ இதோட ஒரு இப்போ லென்த்து மாறுதுன்னா, இந்த லென்த்து மாறுறதை வச்சு, அதாவது அந்த மாறுறதை வச்சு அது என்ன டைப் ஆஃப் நான்கரம், அதாவது எந்த டைப் ஆஃப் குவாடிலேட்டர்னு கண்டுபிடிக்கிறோம். நிறைய வகைப்பாடு இருக்குது. அந்த வகைப்பாடு ஒன்று ஒரு ஆங்கிளை பொறுத்து மாறலாம், இல்லை அதோட லென்த் சைஸை பொறுத்து மாறலாம். அதோட டைப்ஸை வந்து அதெல்லாம் பார்ப்போம். இது ஆக்சுவலாக குவாடிலேட்டரோட இந்த இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்னால இது சும்மா பேசிக்ஸ் மட்டும் பார்ப்போம். இதில் பாருங்கள், ட்ரிப்பீசியம், சரிவகம். சரிவகம்னா சரிவகம் ட்ரிப்பீசியம் சொல்லுவாங்க. வட்டம், கைட்டு தெரியும். பேரலகரம், இணைகரம், ரோம்பஸ், சாய் சதுரம், ரெக்டாங்கிள், ஸ்கொயர். இதெல்லாம் தான் வந்து இதில் இது எல்லாமே வந்து இந்த குவாடிலேட்டர், அதாவது இந்த நான்கரத்தில் இதெல்லாம், இந்த நான்கரத்தில் இதோட லென்த்து ஆங்கிளை பொறுத்து மாறுறதை வச்சு இந்த டைப்ஸாக பிரிக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ட்ரிப்பீசியம்னா ரெண்டு சைடும் பேரலாக இருக்கும். எனி 2 sides பேரலாக இருந்தால் அது ட்ரிப்பீசியம். ட்ரிப்பீசியம்னா என்னங்க? சரியாகும். எந்தாவது 2 பகுதிகள் வந்து ஈக்குவல் லென்த்தில் இருக்கவனா, அதோட ஈக்குவலாக அதோட டிஸ்டன்ஸு மேனேஜ் ஆகிருக்கும், அதாவது பேரலாக இருக்கும். பேரலோகிராமில் அதே தான், சேம். 2 சைட்ஸ் வந்து அதாவது அதோட இதில் வந்து ஒரு சைடு வந்து பேரலாக இருந்தால் ஓகே, அதே 2 சைடு பேரலாக இருந்தால் அது பேரலோகிராம். இணைகரம், 2 சைடுமே பேரலோகிராம், ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல். ராம்பஸில் வந்து 4 சைடுமே சைடு ஈக்குவல் பண்ணால் ஒன்று, அது பேரலாக இருந்தால் ஒன்று. பேரலாக இருந்தான்னா ட்ரெபீசியம், பேரலோகிராம் இதெல்லாம் வந்துடும். இதே வந்து சைட்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ராம்பஸ், ரெக்டாங்கிள், ஸ்கொயர் வந்துடும். இப்போ ஆப்போசிட் சைட்ஸ் மட்டும் ஈக்குவலாக இருந்தால் அது ரெக்டாங்கிள். ஒருவேளை எல்லா சைடுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது ஸ்கொயர். ஓகே, தமிழில் பார்ப்போம். தமிழில் பாருங்க, இணைகரம், பேரலோகிராம். எதிர்பக்கங்கள் இணை மற்றும் சமம். அதாவது அப்போ என்னன்னா ஆப்போசிட் சைட்ஸ். இணைகரம்ல என்ன சொன்னாங்க? ஆப்போசிட் சைட்ஸ்
இதாக இருக்கும். இந்த 2 சைடும் பேரலல், இந்த 2 சைடும் பேரலாக இருக்கு, சமமாக இருக்கு. அடுத்தது எதிர்கோணங்கள் மற்றும் அடுத்துள்ள கோணங்கள் கூடு. அது இப்போ எதிர்கோணங்கள் வந்து சமம், அதாவது இது வந்து அப்படின்னு இருந்துச்சுன்னா இதுவும் தான். இப்போ இது வந்து அப்படின்னு இருந்துச்சுன்னா இது இப்போ இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய், அதாவது ப்ளஸ் வந்து என்னன்னா 180, அதான் சொல்லியிருக்காங்க 180. இப்போ இது மூலை விட்டங்கள், மூலை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சம கோடிடும். அதாவது எப்படின்னா, இப்போ இதில் இருக்க டயகனலும் இதில் இருக்க டயகனலும் அடிக்கும்போது இந்த டயகனலும் இந்த டயகனலும் ரெண்டுமே ஈக்குவலாக ஓகேங்களா, சமமாக கூறிடும். ஓகேங்களா, இது சாய் சதம். ரோம்பஸில் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து பக்கங்களும் சமம், எதிர்பக்கங்கள் இணை. இப்போ வந்து அனைத்து பக்கங்களும் சமம், சைடும் ஈக்குவலு, 4 சைடுமே ஈக்குவல். ஓகேங்களா, எதிர்குணங்கள் சமம் மற்றும் அடுத்துள்ள குணங்கள் கூடுதல். எதிர்குணங்கள் சமம், அப்போ இது என்ன எக்ஸ்னு, அது எக்ஸ்னு இருந்துச்சுன்னா இது எக்ஸ், இது ஒய்னு இருந்துச்சுன்னா இது ஒய். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து 180. அதே தான். மூலை விட்டங்கள் ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாக சமக்கூறிடும். இதை பாருங்க, கரெக்டாக வந்து கட் பண்ணும், சமமாக கட் பண்ணிடும். அதுவும் பெர்பெண்டிகுலர், அதாவது 90 டிகிரியில் கட் பண்ணிடும். அடுத்து சரிவகம். சரிவகம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரிவகம் சரிவகத்தில் வந்து ஏதாவது ஒரு சைடு தான் பேரலாக இருக்கும், ஏதாவது ஆப்போசிட் சைடில் இருக்கிறது தான் பேரலாக இருக்கும். ஒரு ஜோடி எதிர்பக்கங்கள் இணை, ரெண்டு ரெண்டு இந்த பக்கம் இந்த பக்கம் இணையாக இருக்கலாம். ஆனால் இதில் இதில் வந்து இந்த பக்கமும் ஓகேங்களா, இந்த பக்கமும் 180 டிகிரி, இந்த பக்கமும் இந்த பக்கமும் 180 டிகிரி. இணையில்லா பக்கங்களின் முனை உள்ள கோணங்கள் மிகையின் இருக்கும், மிகைனா 180. மூலை விட்டங்கள் சமமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது மூலை விட்டங்கள், மூலை விட்டங்கள் வந்து சமமாக இருக்கணும் அவசியம் இல்லை. இது ஒரு லென்த்தில் இருக்கலாம், இது ஒரு லென்த்தில் இருக்கலாம், அதனால சைஸ் சொல்ல முடியாது. அடுத்தது ஐசோசெலஸ் ட்ரெபீசியம், இரு சமபக்க சரிவகம். இதில் கண்டிப்பாக இரு சமபக்கம்னு வந்துருச்சுனாலே இதோட ஒரு ஜோடி எதிர்பக்கங்கள் இணையில்லா பக்கங்களாலும் சமம். அப்போ அது இதுவும் ஈக்குவலாக இருக்கும், இதுவும் ஈக்குவலாக இருக்கும், இது ஈக்குவலாக இருக்கும், இது ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா, நாலுமே வந்து எதிர்பக்கங்கள் இணையாகவும் இருக்கும், இணையில்லா பக்கங்கள் அளவு சமமாக இருக்கும். இது வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா, அடுத்தது இணை பக்கங்களின் மூலைகளில் உள்ள கோணங்கள் சமம். இணை பக்கங்களே, அப்போ இணை பக்கம்னா இது இதுவும் ஈக்குவலாக இருக்கும், இதுவும் ஈக்குவலாக இருக்கும். மூலை விட்டங்கள் சமம், மூலை விட்டங்கள் சமம். இதோட டயகனலும் இதோட டயகனலும் ஈக்குவலாக இருக்கும். அடுத்தது பட்டம். பட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி அடுத்துள்ள பக்கங்கள் சமம். இந்த பாருங்க, இது ஈக்குவலாக இருக்குது, இதுவும் ஈக்குவலாக இருக்குது. பக்கத்தில் இருக்கிறது பக்கத்தில் இருக்கிறது தான் பட்டத்தில் வந்து பக்கமாக இருக்கும், அதான் பட்டம். ஒரு ஜோடி எதிர்கோணங்கள் சமம். ஒரு ஜோடி எதிர்கோணங்கள் சமம்னா இந்த இது மட்டும்தான், அதாவது இந்த எஃப்பும் ஹச் மட்டும்தான் ஈக்குவல். இது ஈயும் ஜியும் ஈக்குவலாக இருக்காது. அடுத்தது மூலை விட்டங்கள் செங்குணத்தில் வெட்டிக்கொள்ளும். மூலை விட்டங்கள் பாருங்கள், பெர்பெண்டிகுலராக போடும்போது கரெக்டாக 90 டிகிரியில் வெட்டிக்குது.
சிறிய மூலை விட்டத்தை பெரிய மூலை விட சமம். இந்த சிறிய விட்டம் வந்து ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். விட்டம் போது பெரிய விட்டமானது 2 சமபக்க கோணமாக பிரிக்கும். இங்கு சர்வதேமய சர்வம் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக சமபக்க பக்கம், இது சமபக்க பக்கம், ரெண்டா பிரிக்குது. ஓகே, அடுத்தது இதை பேஸ் பண்ணி சம்ஸை நம்ம பார்ப்போம். இப்போ அதோட ப்ராப்பர்ட்டிஸை பார்ப்போம். பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது குவாடிலேட்டரோட பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் பார்த்துட்டு குவாடிலேட்டர் பேஸ் பண்ணி வர சம்ஸை மட்டும் பார்த்துருப்போம். இதில் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், குவாடிலேட்டர் அந்த 4 ஆங்கிளோட 4 ஆங்கிளும் ஈக்குவல். 4 ஆங்கிளும் 2 ஆங்கிளை கூட்டிங்கன்னா 180 டிகிரி வரும். அடுத்த 2 ஆங்கிளை கூட்டிங்கன்னா 180 டிகிரி வரும். மொத்தம் 360 டிகிரி. 360 டிகிரி பேரலோகிராம் வந்து 360 டிகிரி இருக்கும். இந்த டயகனல் இன்டர்செக்ட் அதாவது அதோட டயகனல் வந்து இன்டர்செக்ட் வந்து ஒரு இது வருது, இது ரெண்டு இன்டர்செக்ட் ஆகுது, அதாவது டயகனல்ஸ் இன்டர்செக்ட் ஆகுது அட் ரைட் ஆங்கிள். இந்த தான் ரைட் ஆங்கிள் இருந்துச்சுன்னா சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அதாவது எப்படின்னா ஏபினா சிடி வந்து இதுவும் இதுவும் ஈக்குவல்னு சொல்கிறாங்க. இப்போ இது மட்டும் 90 டிகிரி இருந்தால் போதும். அப்போ பாக்கி ரெண்டு இதோட ஸ்கொயரும் இதோட ஸ்கொயரும் ஈக்குவல். இந்த ப்ளூ மார்க்கிங்கில் இருக்க ஏடி ஸ்கொயர் அண்ட் பிசி ஸ்கொயர் அதுவும் டிசி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயரும் ஈக்குவல். இப்போ ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டர் நம்ம எப்படி வேணும் எப்படிப்போம். இப்போ வந்து இது வந்து 90 டிகிரியில் இருந்தால் இந்த இது 90 டிகிரியில் இல்லைன்னா இப்போ அதோட ஏரியா எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு தெரியும் குவாட்ரிலேட்டரில் ஏபிசிடி இப்படிதான் இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்ஸ் ஆஃப் ஒரு டயகனல் பிடி இன்ட்டு பிடி இன்ட்டு சம் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் டான் டு த டயகனல். இப்போ பெர்பெண்டிகுலர் டான் ஒரு 90 டிகிரியில் ஒரு பெர்பெண்டிகுலர் ஒரு இதை டான் பண்ணுறோம். டிகிரி அந்த 90 டிகிரியில் வர இந்த ஏவும் அது இதை H1 சொல்லுவோம், H2 H1 ப்ளஸ் H2. இந்த டாபிக்ஸ் பேஸ் பண்ணி வர சம்ஸ்லாம் இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு சம் ABCD என்பது ஒரு நான்காம். இதன் மூலம் விட்டம் பிடி, அதாவது மூளை விட்டம் பிடி கொடுத்துட்டாங்க. அப்போ பாருங்க, அது டயகனல் கொடுத்துட்டாங்க. இதில் மூளை விட்டம் பெர்பெண்டிகுலர்ஸ், அதாவது செங்குத்தான இது வந்து ட்ராப் என்ன வந்துருவாங்க. ஏஎல் வந்து 13.2 சிஎம் சிஎல் சிஎம் சிஎம் வந்து 16.8. இப்போ இதை எப்படி ஷார்ட்டாக போடலாம். ஃபார்முலா ஏரியாவோட ஃபார்முலா என்ன, 1/2 இன்ட்டு இது ஒரு பக்க மூளை விட்டம், ஒரு மூளை விட்டம் 64. அடுத்தது இன்ட்டு அதோட பெர்பெண்டிகுலர், அது பெர்பெண்டிகுலர் செங்குத்து 13.2 ப்ளஸ் 16.8 30 32
30 into 32 960. 60 தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். இதில் ஏபிசிடி என்பது ஒரு ஒரு 4 கிராம். ஓகேங்களா, அதில் டியின் கோணம் கொடுத்துட்டாங்க, டியோட கோணம் வந்து என்ன கொடுத்துட்டாங்க, 90 டிகிரி கொண்ட ஒரு 4 கிராம். 90 டிகிரி கொண்ட ஒரு 4 கிராம். சிங்கிறது ஒரு சர்க்கிள். சிங்கிறது ஒரு சர்க்கிளில் ஓங்கிறது சென்டர், ஆறுங்கிறது ரேடியஸ். ஆர் தான் ரேடியஸ். என்ற வட்டம் ஏபிசிடி அண்ட் ஏபியை வந்து டச் பண்ணுறது பியில், பிசியை டச் பண்ணுறது கியூவில், சிடியை டச் பண்ணுறது ஆரில், டியை டச் பண்ணுறது எஸ் புள்ளிகளை தொடையுது. இப்போது பிசி 38 சென்டிமீட்டர் சொல்லிட்டாங்க. பிசியோட தான் கொடுத்துட்டாங்க. பிசியோடது என்ன, 38 சென்டிமீட்டர். அடுத்தது சிடியோடது என்ன, 25 சென்டிமீட்டர். பிபி, இந்த பிபியோடது என்ன, 27 சென்டிமீட்டர். இப்போ என்னன்னா, ஒரு சர்க்கிளில் வர டேஞ்சன்ட், ஒரு சர்க்கிளில் வர டேஞ்சன்ட்டு இது வந்து இது ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கும். அப்போ பிபி ஈக்குவல் டு பிக்யூ. அப்போ இதோடதும் 27, 38 27 போயிடுச்சுன்னா 11, சிக்யூங்கிறது 11. அப்போ இது ரெண்டுமே ஒரு டேஞ்சன்ட் தான். அப்போ இது 11. ஓகேங்களா, 25ல் 11 போயிடுச்சுன்னா எவ்வளோ, 15. என்ன கொடுத்தாங்க, டிஆர் லென்த் கொடுத்துட்டாங்க. டிஆர் லென்த் கொடுத்துட்டாங்க. இது என்ன, சென்டர்லேருந்து இதுதான், இது ரெண்டும் ஸ்கொயரில் இருக்குது. இது 90 டிகிரினா இதுவும் 90 டிகிரி. இது ரெண்டும் ஈக்குவல் தானே உங்களுக்கு. ஒரு ஆங்கிள் வந்து 90 டிகிரியும் ரெண்டு சைடும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக வந்து ஸ்கொயர் தான். இப்போ டிஆர் ஈக்குவல் டு இங்கே ரேடியஸ், ரெண்டுமே அதே தான் லென்த்து. அப்போ 14 தான் ரேடியஸ். ஏபிசிடி இஸ் சைக்கிளிக் கோஆர்டினேட். ஒரு வட்ட 4 கிராம். ஓகேங்களா, வட்ட 4 கிராம். இதில் ஏபிசிடி, ஏபிங்கிறது 5 சென்டிமீட்டர், சிடிங்கிறது 15 சென்டிமீட்டர், டிங்கிறது 30. ஆல்ரெடி பார்த்துட்டோம், முன்னாடியே பார்த்துருக்கோம். இதோட இப்போ வந்து அதாவது மூளை விட்டங்கள் வந்து 90 டிகிரி வந்தால் நம்ம என்ன செய்யணும்னா ஆப்போசிட் சைட்ஸோட ஸ்கொயர் ஈக்குவல். அப்போ ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் சிடி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர் ப்ளஸ் ஏடி ஸ்கொயர். டேரக்ட் அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஏபி ஸ்கொயர் 5 ஸ்கொயர் 25, சிடி ஸ்கொயர் 15 ஸ்கொயர் 225, ஏடி ஸ்கொயர் பிசி ஸ்கொயர் அப்படி இருக்கு. ஏடி ஸ்கொயர் என்ன, 169, 13 ஸ்கொயர் 169. 250 minus 169 equal to BC square. 81 square equal to BC square. Root இந்த சைடு வந்துச்சுன்னா BC equal to 9. 9 தான் ஆச்சு. BC ஓட லென்த் 9. Remaining types of அது அந்த types of parallelogram, அந்த parallelogram டைப்ஸ் ஆஃப் அடுத்தது ட்ரிபிசிஎம், அதெல்லாம் வந்து அடுத்த நெக்ஸ்ட் டாப்பிக்கில் நம்ம பார்ப்போம்.